இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்டரிய பத்தி தான். நம்ம எல்லாருக்குமே ஆஃப்ரிக்காவ பத்தி தெரியும். பட் ஆஃப்ரிக்கால டைம் மெஷர் பண்ணக்கூடிய மெத்தட்ஸும் பழைய காலத்துல இருந்திருக்கு. ஆனா இதெல்லாம் உலகத்துக்கு ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகலைன்னு சொல்லலாம். ஸோ ஆஃப்ரிக்கால இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப்ல ஃபார்மிங், பிளான்டிங், ஹார்வெஸ்டிங் இது எல்லாத்தையுமே அக்யூரேட்டான டைமா பிளான் பண்ண இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சன், மூன், ஸ்டார்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி டே அண்ட் நைட், மந்த், சீசன்ஸ் எல்லாத்தையுமே ட்ரெக் பண்ணியிருக்காங்க. ஸோ மனிதர்களோட டைம் மெஷர் பண்ண ஹிஸ்ட்ரியில் ஆஃப்ரிக்கா கூட ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. பட் நிறைய பேருக்கு இது தெரியாதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ரோல் என்ன, எப்படியெல்லாம் ஆஃப்ரிக்கா இதுக்காக பங்களிச்சிருக்கு, இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழைய ஆப்பிரிக்கால மக்கள் நேரத்தை கணிக்க ரொம்பவுமே புத்திசாலித்தனமான முறைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. சூரியன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் அடிப்படையை வச்சு பகல், இரவு, பருவங்கள், விதைகள் விதைக்கிற நேரம், விளைச்சல் காலம் இது எல்லாத்தையுமே கணிச்சிருக்காங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சூரிய கடிகாரங்கள், நிழல் கம்பிகள், தண்ணீர் கடிகாரங்கள் இது போன்ற கருவிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா அதுலயுமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த அறிவு பெரும்பாலுமே எழுத்துப்பூர்வகமா இல்லாம வாய்மொழியில மட்டும்தான் பழைய கால மக்களிடையில கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனாலேயே ஐரோப்பியர் மற்றும் மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் ஆப்பிரிக்கால இந்த மேம்பட்ட நேர கணக்கீட்டு அறிவை கவனிக்கலன்னு சொல்லலாம். இது கணிதம், அறிவியல் அது மட்டும் இல்லாம வேளாண்மை பகுதிகளில் ரொம்பவுமே சரியா மற்றும் அட்வான்ஸ்டான முறையா இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. அதனை தொடர்ந்து சில 100 வருடங்கள்ல ஐரோப்பிய குடியேற்றங்கள் மற்றும் அடிம வர்த்தகம் காரணமா இந்த ஆப்பிரிக்காவோட முக்கியமான கலாச்சாரமும் அறிவியல் அறிவும் மிகப்பெரிய நஷ்டம் அடைந்ததுன்னு சொல்லலாம். ஆப்பிரிக்காவோட ஆரம்ப கால நேர கணக்கீட்டு முறைகள் எல்லாமே பெரும்பாலுமே மறைந்து போகுது. ஸோ அதுக்கான முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் இல்லாதது. என் முதியவர்கள் எல்லாருமே வாய்மொழி மூலம் மட்டும்தான் அந்த அறிவை கற்று வச்சிருந்தாங்க. அதனாலே இது வரலாற்றுல மறைஞ்சிட்டுன்னு சொல்லலாம். அதை பின்பற்றி சில பழங்குடிகள் இன்னைக்கு கூட சூரியன் மற்றும் சந்திரன் நிலைகளை கவனிக்கிற பழைய வழிமுறைகள் எல்லாம் பயன்படுத்தி வராங்க. ஸோ அதனாலே பழைய ஆப்பிரிக்கர்கள் பார்த்தீங்கன்னா நவீன கடிகாரத்தோடு ஒப்பிடும் போது அதை விட முன்னேற்றமான ஒரு அறிவை பெற்றிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இது ஏன் இப்போ முக்கியம்னு பார்க்கலாம். இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி தருது. வரலாற்று ஒரு கண்டம், அது செய்த பங்களிப்பு இதெல்லாம் கவனிக்கப்படாமல் விடுபட்டாலுமே அதுக்கான பலன்கள் எல்லாம் ரொம்பவுமே பெரிதாக இருக்கும்னு சொல்லி நமக்கு புரிய வைக்குது. ஸோ விஞ்ஞானிகள் இன்னைக்கு இந்த நேர கணக்கீட்டு முறைகள், விவசாய முறைகள் இதெல்லாம் பார்த்து அற்புதமாக நினைக்கிறாங்க. ஆனால் இந்த முறைகள் எல்லாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஆப்பிரிக்காவில் உருவாகி இருக்கு. ஸோ இதோட பொருள் இது மட்டும் இல்லை, இந்த கடிகாரங்கள் பற்றி மட்டும் இல்லை, இதோட மனித அறிவு, புத்திசாலித்தனம் அது மட்டும் இல்லாமல் அவங்க உயிர் வாழ்றதுக்கான திறன் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு காட்டதா இருக்குது. அதே போல் ஆப்பிரிக்காவில் நட்சத்திரங்களை கவனிப்பதன் மூலமாக பயிர்களோட விதை நேரம் அது மட்டும் இல்லாமல் பருவங்களையுமே முன் அறிவிச்சிருக்காங்க. இது உண்மையிலுமே ரொம்பவுமே அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த கதை நமக்கு இன்னொரு முக்கியமான செய்தியும் சொல்லுது. அதாவது ஒவ்வொரு கலாச்சாரத்திலையுமே ஒரு மறைஞ்சு போன ஆனா ரொம்பவுமே மதிப்புமிக்க அறிவு இருந்திருக்கும்னு சொல்லி ஆப்பிரிக்கால இழந்த அறிவை மீட்டெடுத்தா வரலாற்றுக்கு புதிய பார்வை கிடைக்கும்னு சொல்லப்படுது. அந்த பழைய முறைகளை நம்ம கற்றுக்கொண்டா நாம செய்யற செயல்கள்ல அதை பயன்படுத்தி மேம்படுத்தலாம். நேரத்தை கணிக்கிற முறைகள் மற்றும் காலக்கணக்கு பட்டியல்கள் போன்ற கண்டுபிடிப்புகள்ல ஒரு கண்டத்தோட பங்களிப்புக்கு மதிப்பு கொடுக்க வேணும்னு சொல்லி நமக்கு இந்த கதை சொல்லி தருது. அது மட்டும் இல்லாம ஆர்வத்தோட பழைய கால ரகசியங்களை ஆராய்ஞ்சா அது நம்மளோட தினசரி வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி கற்றுத்தருது. ஸோ ஹிஸ்ட்ரியால இக்னோர் பண்ணப்பட்ட நாலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வேல்யூபிளா இருக்குது. இது போல இன்னும் டிஸ்கவர் பண்ணப்படாத நிறைய அறிவுகள் நம்ம ஹிஸ்ட்ரியில இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.